தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே, நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் வந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்ஆர்பி, அதாவது ரீஜினல் ரூரல் பேங்க் லிஸ்ட்டில் வரக்கூடிய பேங்க்லாம் வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எவ்வளோ வேகன்சிஸ், என்னென்ன போஸ்டிங், அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதற்கான லாஸ்ட் டேட் என்ன, ஏஜ் எவ்வளோ, அதற்கான ஃபீஸ் எப்படி, அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்க. அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைடு. ஸோ ஐபிபிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் .ibs.in அப்படிங்கிற வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வரும். ஸோ இந்த வெப் பேஜுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வேறு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரும். அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷன், இதை வந்து அப்ளிகேஷன் பேஜ். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். நோட்டிஃபிகேஷனை பார்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனோட லிங்கை கொடுக்குறேன். கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். சில தான் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பினா ரீஜினல் ரூரல் பேங்க், அந்த செக்டார் வரக்கூடிய லிஸ்ட் ஆஃப் பேங்க் தான் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதற்கான டீட்டெயில் மெயின் பேஜ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/9/2025 முதல் 21/9/2025 வரைக்கும் இதனுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கும். ஸோ பேமெண்ட் வந்து ஃபீஸ் வந்து 1/9/2025 முதல் 21/9/2025 வரைக்கும் பே பண்ணிக்கலாம். மேலும் இந்த அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு கரெக்ஷனோ மாடிஃபை பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதற்கான டேட் வந்து பின்னர் அறிவிப்பாங்க. ஸோ 21ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு இதற்கான கரெக்ஷன் டேட் கட்டாயம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் இருக்கும். மெயின் எக்ஸாம், பிரைமரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இந்த 3 செக்டர்ல தான் செலக்ஷன் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, டேட் என்ன கொடுத்துருக்காங்க. கால் லெட்டர், அதாவது ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நவம்பர்ல இருக்கும் 2025ல. கால் லெட்டர் வந்து என்னைக்குன்னா நவம்பர் டு டிசம்பர் இதுக்குள்ளதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரைமரி எக்ஸாம் வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து எப்போ பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல தான் இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாமுக்கான ஓஏக்கு வந்து டிசம்பர் ஜனவரில இருந்து இதுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து மெயின் எக்ஸாம் வந்து டிசம்பர் டு ஜனவரில இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் மெயின், அதாவது ஆபீசர் ஸ்கேலுக்கு வந்து டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இதற்கான எக்ஸாம் 2 இன்டர்வியூ வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆபீசர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 அப்படின்னு 3 பிரிச்சிருக்காங்க. இதற்கான மெயின் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26ல கிடைக்கும், 2026ல. இதற்கான இன்டர்வியூ வந்து ஜனவரி மாசமே வந்துடும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சு கால் லெட்டர் வந்து பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள உங்களுக்கு அலாட்மெண்ட்லாம் ஒதுக்கிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து மார்ச்சோட ரிசல்ட் வந்துட்டு அலாட்மெண்ட் வந்துடும். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போறாங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இது வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட். ஆபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ் தான். சரிங்களா? பர்பஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்ல மல்டி பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபீசர் ஸ்கேல். ஆபீசர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்கு. ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 அப்படி 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர், ஸ்கேல் 2 வந்து மேனேஜர், ஸ்கேல் 3 வந்து சீனியர் மேனேஜர். ஸோ இப்படி 3 டைப்பா பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து இதிலே பார்த்து கொள்ளலாம். இந்த ஐபிபிஎஸ் பேங்கிங் செக்டர்ல வந்து இப்போதைக்கு நமக்கு எந்தெந்த பேங்க் வந்து வேகன்சிஸ் இருக்குன்னு பார்ப்போம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிராம வங்கியில தான் இதற்கான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம வங்கி, ஹெட் ஆஃபீஸ் சேலம், எக்ஸாம் லாங்குவேஜ் தமிழ் எழுதிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுவை பாரதியார் கிராம பேங்க். ஸோ அதுல வந்து லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு. ஸோ பேங்க் செக்டர் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஏஜி குவாலிஃபிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த வேகன்சில வந்து 13,217 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு போஸ்டிங்க்கு எவ்வளவு வேகன்சிஸ், அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு எத்தனை வேகன்சிஸ் இருக்கு, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ஓவராலா வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் அப்படிங்கிற வேகன்சிஸ் கேட்டகரிக்கு வந்து கிட்டத்தட்ட
7,972 போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு மொத்தம் 9 லிஸ்ட்ல இருக்கு. இதுல வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிராம வங்கிக்கு 468 போஸ்டிங் இருக்கு. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா என்னைக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதோ அன்றைய தினத்துல 18 வயதுல இருந்து 28 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஆபீசர் ஸ்கேலு. இதுக்கு வந்து மொத்தத்துல 3,907 போஸ்டிங் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 200 போஸ்டிங் இருக்கு. இதற்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். அடுத்த கேட்டகரி என்ன பாத்தீங்கன்னா ஆபீசர் ஸ்கேலு, ஜெனரல் பேங்கிங் ஆபீசர். இதற்கு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து 854 போஸ்டிங் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து போஸ்டிங் இல்ல. ஸோ இதற்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 21ல இருந்து 32க்குள்ள. ஆனா நமக்கு தமிழ்நாட்டுல இதற்கான போஸ்டிங் இல்ல. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா 4வதாக ஸ்கேல் 1 ஆபீசர் ஸ்கேல் 1 வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ 87 போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12 போஸ்டிங் இருக்கு. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 21ல இருந்து 32 வயது வரைக்கும். அடுத்து ஆபீசர் ஸ்கேல் சிஏ டோட்டல் வேகன்சி வந்து 69 ஒதுக்கியிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சிஸ். இதற்கு ஏஜ் லிமிட் 21 டு 32. அடுத்த ஸ்கேல் பாத்தீங்கன்னா ஸ்கேல் 2. ஸ்கேல் 2ல வந்து லா. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா 48 வேகன்சி மொத்தம். ஆனா தமிழ்நாடுக்கு ஒரு வேகன்சி கூட இல்லை. இதற்கு ஏஜ் லிமிட் 21 டு 32. அடுத்ததாக ஆபீசர் ஸ்கேலு ட்ரெஷரி மேனேஜர். ஸோ மொத்த போஸ்டிங் வந்து 16. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதுல போஸ்டிங் ஒதுக்கப்படவில்லை. ஆனா ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 21ல இருந்து 32 வரைக்கும். அடுத்த ஸ்கேல் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆபீசர் ஸ்கேல் 2ல 15 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 4 வேகன்சி தான். ஏஜ் லிமிட் 21ல இருந்து 32 வரைக்கும். அடுத்து ஸ்கேல் 2 அக்ரிகல்ச்சர் ஆபீசர். ஸோ 50 போஸ்டிங் ஆல் ஓவர் இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்டிங் தான். ஏஜ் லிமிட் 21ல இருந்து 32 வரைக்கும். அடுத்த ஸ்கேல் பாத்தீங்கன்னா ஆபீசர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர். ஸோ சீனியர் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 199 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்டிங் கூட இல்லை. இதற்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 21ல இருந்து 40 வயது வரைக்கும். ஸோ இதுல நான் கொடுத்துருக்கிறது வந்து இந்த கிரீன் கலர் போட்டிருக்கிறது எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு போஸ்டிங் இல்லாததான் கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு போஸ்டிங் உள்ளதெல்லாம் இந்த பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வயதுல தளர்வு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூபிடிக்கு வந்து ஜெனரல் இவிஎஸ்க்கு வந்து 10 வருடங்களும், பிடபிள்யூபிடிக்கு எஸ்சிஎஸ்டி அப்ளிகேட்டுக்கு வந்து 15 வருடங்கள், பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு வந்து 13 வருடங்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளிகேட் வந்து கவர்மெண்ட் சொல்ல நாம்ஸ் படி இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஆபீசர்ஸ் மல்டி பர்பஸ் வந்து பேச்சுலர் டிகிரி, எனி பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒன்று படித்திருக்க வேண்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் கரெக்டா இருக்க வேண்டும். சரிங்களா? அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இருக்க வேண்டும் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து மல்டி பர்பஸ் ஆபீசர்ஸ் இருக்கு. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அவ்வளோ கேட்கல. அடுத்து ஆபீசர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர். இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படித்திருந்தால் போதும். சரிங்களா? அதாவது இதுல ப்ரிஃபரன்ஸ் இருந்தா அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா முன்னுரிமை. அவங்களும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்க வேண்டும். சரிங்களா? ஒர்க்கிங் நாலேஜ். அடுத்ததாக ஸ்கேல் 2 இதுல வந்து மேனேஜர் கேட்டகரியில் வரக்கூடியவங்க பேங்கிங் ஆபீசர் ஏதாவது ஒரு டிகிரி படித்திருந்தா போதும். 50% மார்க் எடுத்திருக்க வேண்டும். இதுல என்ன பாத்தீங்கன்னா நீங்க பேங்கிங் டிகிரி, பினான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இதுல ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க படிச்சிருந்தால் போதும். மினிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பேங்கிங் செக்டர்ல வந்து இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க ஒரு ஆபீஸா ஒர்க் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்ததாக ஆபீசர் ஸ்கேல் 2 அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் ஆபீசர் மேனேஜர் கேட்டகரி தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆபீசராக இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி, அதாவது எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுல ஏதாவது ஒண்ணு ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும். அதாவது 50% மார்க்ல பாஸ் ஆயிருக்க வேண்டும். இவங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி, பிஹெச்பி, C++, ஜாவா, விபிசிசி, ஓசிபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிஷனல் கோர்ஸ் வந்து அவங்க முடிச்சிருந்தா நல்லது. அதுக்கப்புறம் இந்த துறை சம்பந்தமாக ஒரு வருஷம் ஏதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சரிங்களா? மெயினாக இதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அது உண்டு. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இன்ஸ்டியூட் வந்து அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதிலே முன்னுரிமை அளிக்கப்படும். லா ஆபீசரை பொறுத்த வரைக்கும் லால 50% மார்க்ல அவங்க பாஸ் ஆயிருக்க வேண்டும். ஸோ 2 இயர்ஸ் வந்து அட்வொகேட்டா எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்க வேண்டும்.
எல்லாம் பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு 2 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள இவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட். அதுக்கு மேனேஜருக்கு வந்து எம்பிஏ படித்திருக்க வேண்டும். சரிங்களா? 1 இயர் எங்கேயாவது அதற்கான சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சா முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்து மார்க்கெட்டிங் மேனேஜர். அதற்கு வந்து எம்பிஏ படித்திருக்க வேண்டும். சரிங்களா? எம்பிஏ அல்லது அக்ரிகல்ச்சர் எம்பிஏ படித்திருக்க வேண்டும். அடுத்து அக்ரிகல்ச்சர் ஆபீசர் இருக்கு. அதற்கு வந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில 50% மார்க்கோட பாஸ் ஆகிருக்கணும். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட துறையில 1 வருட அனுபவம் இருக்க வேண்டும். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட துறையில 2 வருட அனுபவம் இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர். சீனியர் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கேட்டகரி இல்லை. ஸோ அதற்கான வேகன்சி ஒதுக்கல. இருந்தாலும் அதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி 50% மார்க் இருக்கணும். இவங்க வந்து டிகிரியா இருக்கலாம், டிப்ளமா இருக்கலாம். அதாவது பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி இன்ஜினியரிங்கா இருக்கலாம். ஸோ கோஆபரேட்டிவ் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இருக்கலாம், லாவா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க வந்து ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்திருக்க வேண்டும். 5 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். அதாவது பேங்கிங் ஆபீசரா இல்ல பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு 5 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதற்கான ஃபீஸ். ஆபீசர் ஸ்கேல் 1, 1, 2, 3 இதற்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 125 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. எஸ்சி பிடபிள்யூ கேட்டகரிஸ்க்கு மற்ற எல்லாருக்கும் 850 ரூபாய். அதாவது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டியோட சேர்த்து மற்ற அனைத்து விண்ணப்பதாரருக்கும் 850 ரூபா. இது வந்து ஆபீசர் ஸ்கேலுக்கு. ஆபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கு வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 175 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிஎஸ்எம் டிஎஸ்எம். அடுத்ததாக அவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் 850 ரூபாய் ஃபீஸ். சரிங்களா? ஸோ அதற்கு கீழே வந்து ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல தான் பே பண்ணணும்னா அது எக்ஸாம் அப்ளிகேஷன் என்னைக்கு லாஸ்ட் டேட்டோ அதுக்குள்ள ஃபீஸ் பே பண்ணிருங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் எவ்வளவு மார்க், பிரைமரி எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு மார்க் கேட்கும், எவ்வளவு டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பார்த்தே படிங்க. அடுத்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் இருக்கு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம் இருக்கு. ஸோ இந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம், செகண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் மார்க் எவ்வளோ வரும், எதுல இருந்து எவ்வளோ மார்க் கேட்பாங்க, எத்தனை நிமிஷம் அப்படிங்கிறது எல்லா லிஸ்ட்டும் இருக்கு. நீங்க டைம் இருக்கும்போது ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா என்னென்ன டாக்குமெண்ட், இன்டர்வியூலாம் எப்படி இருக்கும், அடுத்து அலாட்மெண்ட்லாம் என்ன ப்ரொசீஜர், அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தாக அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைன் தான். சரிங்களா? இதில் வந்து அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் உள்ள வைக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் ப்ரெஸ், அதாவது இடது பெருவர்கள் ரேகை வைக்கணும். அடுத்து ஹேண்ட் ரைட்டிங் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் அப்படியே ஹேண்ட் ரைட்டிங் ஓன் ரைட்ல எழுத வேண்டும். 10th மார்க் ஷீட், அதுதான் ஈக்குவல் சர்டிஃபிகேட். அடுத்து சர்டிஃபிகேட்டு, யூடிஐடி கார்டு. அடுத்ததாக எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டோடைய மார்க் ஷீட் எல்லா டீட்டெயில் கொடுத்துருணும். ஃபோட்டோகிராஃப் கொடுக்கணும். அது வெப்கேம் லைவ் ஃபோட்டோ ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கடுத்து பேமெண்ட் ஆன்லைன் மெத்தடு. ஸோ எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. இதான் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய ஷார்ட் லிஸ்ட்டு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இது எப்படி அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். ஸோ கமெண்ட்ல நீங்கள் எப்படி அப்ளை பண்ணு கேட்டீங்கன்னா இதுக்கான வீடியோ போடுவோம். ஓகே நேர்களே, இதான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு என்னென்ன ஸ்டேட்டுக்கு என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி ஒதுக்கி இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. நேர்களே, இதான் இருக்கக்கூடிய லிஸ்ட். அடுத்து இதற்கான பிரைமரி எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் இந்த இடத்துல தான் இருக்கு. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, வேலூர்லாம் மெயின் எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. படித்து பார்த்துக்கொள்ளுங்க. படித்து பார்த்துட்டு மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறாங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.